வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். நம்ம சின்ன வயசில் வரைகிறதுக்கு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற சாக்பீஸை இப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் வரைகிறது எழுதுறதை தவிர்த்து வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வச்சுருக்க வெள்ளி பொருட்கள், அதாவது வெள்ளி கொலுசாக இருக்கட்டும், இல்லைனா வெள்ளி பாத்திரம், குங்குமச்சிமிழ், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் பாக்ஸில் பூட்டி வச்சுருக்க வெள்ளி பொருட்கள் நம்ம என்ன தான் அதை சேஃப்டியாக கவர் பண்ணி வச்சுருந்தாலும் கொஞ்ச நாளில் கருத்து போயிடும். இனிமேல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க வெள்ளி பொருட்களோட பாக்ஸில் ஒரு 2 துண்டு சாக்பீஸை போட்டுருங்க. இந்த சாக்பீஸ் அந்த பாக்ஸில் இருக்க அந்த வெள்ளி பொருட்களை சுற்றி இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். அதனால வெள்ளி பொருள் கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி துணியில் பட்ட எண்ணெய் கரையாக இருக்கட்டும், இல்லைனா க்ரீஸ் கரையாக இருக்கட்டும், அது மேலே இந்த மாதிரி சாக்பீஸை நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இந்த சாக்பீஸ் ஒரு 10 நிமிஷம் அந்த துணி மேலேயே இருக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெயை இந்த சாக்பீஸ் உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக அந்த துணியை கையால் துவைச்சாலும் சரி, இல்லைனா மிஷினில் துவைச்சாலும் சரி, அந்த எண்ணெய் கரை சுத்தமாக அந்த துணியில் இருக்கவே இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க டூல் பாக்ஸில் இந்த மாதிரி 2 துண்டு சாக்பீஸை அதில் போட்டுருங்க. இதுவும் அந்த டூல்ஸ்லாம் துருப்பிடிக்காமல் இந்த சாக்பீஸ் பார்த்துக்கும். அந்த பாக்ஸில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சிடறனால நமக்கு டூல்ஸ் சீக்கிரமாக துருப்பிடிக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க போட்டு ஒவ்வொரு டைம் சாவி அதுக்குள்ளே போய் சிக்கிக்கும். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம அந்த சாவி மேலே இந்த மாதிரி சாக்பீஸை நல்லா தேய்ச்சி விடணும். எல்லா சைட்லேயும் அந்த சாக்பீஸை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா பூட்டு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். நம்ம இதுக்கு மோஸ்ட்லி ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இது மாதிரி ஆயிலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி சாக்பீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற தங்கம் அல்லாத ஜுவல்ஸ், அதாவது கவரிங் ஜுவல்ஸ், பேங்கிளாக இருக்கட்டும், நெக்லஸ், இயரிங்ஸ், எதுனாலும் இருக்கட்டும், நம்ம அந்த ஜுவல்ஸ் வச்சுருக்க பாக்ஸில் இதே மாதிரி ஒரு 2-3 பீஸ் சாக்பீஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த ஜுவல்ஸ் சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க இந்த ஸ்க்ரூ ஆச்சு லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வச்சு அதை டைட் பண்ணுவோம். ஆனால் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சில நேரம் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்லிப்பரியாக இருக்கும், வழுக்கி வந்துடும், நம்மளால் ஒழுங்காக டைட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்க்ரூ டிரைவர் மேலே ஓரத்தில் இந்த மாதிரி சாக்பீஸை நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் அந்த ஸ்க்ரூவில் நல்லா போய் ஃபிட் ஆகிடும். அது ஸ்லிப்பரியாக இருக்காது, வழுக்கி வராது. நம்ம ஈஸியாக அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.